கல்லும் முள்ளும் நிறைந்து கரடுமுரடாக இருந்த நிலப்பகுதியை சீர் செய்து மலைமேல் செல்ல ஒற்றையடிப்பாதை அமைக்கும் நேரத்தில்தான் அனைவரும் ஆச்சரியத்தில் மெய்சிலிர்த்து போன அந்த அதிசயம் அங்கு தோன்றியது. சாக்ஷாத் முருகனின் ஆயுதமான வேல் ஒன்று அங்கு கண்டெடுக்கப்பட்டது. அந்த வேலை பக்தர்கள் பூஜை செய்ய ஆரம்பித்தனர். வேலை கண்டெடுத்ததின் மூலம் முருகனே தன்னை அங்கு பிரதிஷ்டை செய்யுமாறு உத்தரவிட்டதாக பக்தர்கள் உறுதியாக நம்பினர். அந்த அதிசய வேல் பக்தர்களுக்கு பரவசமும் ஊக்கமும் அளித்தது. குருவின் அருளும் குமரனின் திருவருளும் ஒன்று கூடி கோவிலின் கட்டுமான பணிகள் அதிவேகமாக நடந்து முடிந்தது. 1979ஆம் ஆண்டு ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடந்து முடிந்தது. குமரம்குன்றம் மலை உச்சியில் அமர்ந்திருக்கும் முருகரின் வடகிழக்கில் திரிசூலம் மலையும் மேற்கில் திருநீர்மலையும் காட்சி தருகிறது. இங்கிருந்தபடியே அந்த மலையில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ திரிசூலநாதரையும் நீர்வண்ண பெருமாளையும் தரிசிக்க முடியும் என்பது இக்கோவிலின் மற்றொரு சிறப்பாகும்.